ஹாய். விசில் போடு, விசிலுக்கு போடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மொத்த ஓட்டையும் போட்டுட்டீங்க. என்னையும் சில பேர் விசிலுக்கு போடுன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். விஜயோட ப்ராமிஸ் என்ன? அவங்க ஒன்ஸ் சிஎம் ஆறாங்க அப்டின்னா, அவங்களோட பீப்பிள்க்கான ப்ராமிஸ் என்ன? அப்டின்னு சொல்ட்டு. நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எல்லாமே ஆல்ரெடி அப்போசிஷன் பார்ட்டீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அ அதுக்கப்புறமா எனக்கு ஜென்ரிக்கா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொன்னாங்க. பீப்பிள்ஸுக்கு இன்னுமே அந்த ப்ராமிசஸ் மேல கிளாரிட்டி இல்ல. ஏன் இந்த கிளாரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி இன் டெப்த்தா பார்த்தோம் அப்படின்னா, இங்க வெறும் எமோஷன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகப்பட்டிருக்கே தவிர, ப்ராப்பரான ஒரு ப்ராசஸோ, புரோட்டோகால்ஸோ எங்கேயுமே வந்து ப்ராம்ப்ட்டா சொல்லப்படல. இதையெல்லாம் சொல்றியேம்மா, இத சொல்றதுக்கு நீ யாரு? அப்படின்னு கேட்டா, பீயிங் எ ஹெச்ஆர் எனக்கு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ₹4000 வந்து பே பண்றதா சொல்றாங்க. ஓகே. நான் உங்களோட கன்சர்னுக்கே வரேன். நீங்க எவ்ளோ கிரைட்டீரியாஸ் வேணாலும் வச்சிருக்கலாம். இந்த ₹4000 குடுக்குறதுக்கு. பட் எனிவே அந்த இடத்துல ஒரு ஒரு மேக்ஸிமம் கிரவுட்ல இருந்து ஒரு 20-30% ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் தான் அந்த ₹4000 பெனிஃபிட் வாங்க போறாங்க. ரிமைனிங் இருக்கிற கிரவுட் அத விட நம்மகிட்ட என்ன சிஸ்டம் இருக்கு? யார் யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆகி வர ஸ்டூடண்ட்ஸோட லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கு. ஆனா, யார் யாரெல்லாம் ஜாபுக்கு போயிருக்கா? யார் யார் ஜாபுக்கு போகலங்கிறத நீங்க எப்படி சிஸ்டமைஸ் பண்ணுவீங்க? நம்மகிட்ட சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. ஸோ எப்படி நீங்க அந்த பீப்பிள ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ நான் இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இன்னும் கொஞ்சம் இன் டெப்த்தா செக் பண்ணும்போது, விஜயோட ஒரு ஸ்பீச் நான் பார்த்தேன். நான் வந்து மித்தவங்கலாம் வந்து மீன புடிச்சு குடுப்பாங்க. பட் நான் மீன பிடிக்க கத்துக் குடுப்பேன்னு சொன்னாரு. இட் மீன்ஸ் அவர் வந்து என்ன பண்ணணும்னா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேலையில்லா பட்டதாரிக்கு ₹4000 குடுக்குறது டசன்ட் மேட்டர்ஸ். அதுக்கு பதிலா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணலாம். ஈவன் காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடண்ட்ஸுக்கு மட்டும் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. பாஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸோட லிஸ்ட் யார் யார் ஜாப்ல இல்லன்னு சொல்லி லிஸ்ட் கேட்டீங்கன்னா, எத்தன காலேஜஸ்ல இருக்குன்னு கேட்டா தெரியாது. பிகாஸ் அப்டேட்டட் லிஸ்ட் காலேஜஸ்ல கிடையாது. அண்ட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடண்ட்ஸுக்கு அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னா, அதுவும் இல்ல. வெரி ரேர் காலேஜஸ் மட்டும் தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. இது எல்லாமே ரியாலிட்டி. அண்ட் எனக்கு ஏன் அவங்களோட பாலிசிஸ்ல இவ்ளோ வந்து அப்போ அ ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா எம்பிஏல படிப்போம். நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஏர்லியர் ஸ்டேஜ் வந்து விஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷன் ஸ்டேஜ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டட் கம்பெனினா நம்ம ஒரு 10-15 பீப்பிள்ஸ ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல வந்து எந்த விதமான லிமிட்டேஷன்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ விஜய் அவங்களோட பாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட விஷன் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கும். பட் விஷன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு. பாலிசி ஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு. அதுல தான் நமக்கு ரியல் டைம் ஃபேக்டர்ஸ் வந்து புரியும். எதெல்லாம் நம்மளால பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம். ஸோ இத தாண்டி தான் கவர்ன்ஸ் ஸ்டேஜ் அதாவது விச் இஸ் கோயிங் டூ பி இம்ப்ளிமென்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பண்ண முடியும். சரி இதெல்லாம் நான் யாரு சொல்றதுக்குன்னு பார்த்தா, பீயிங் அ சைக்காலஜி ஸ்டூடண்ட் ஒரு சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பீப்பிள்ஸ் எவ்ளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுல விஷயமே. ஸோ ஒரு ரொம்ப அதிகமான சண்டை இருக்கக்கூடிய படத்தையே குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் இல்லையா? பட் விஜய் அவங்களோட ஸ்பீச்ல நெறைய எமோஷன்ஸ் வந்து எமோட் ஆச்சு. இது வந்து அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. பட் எனிவே நம்ம வந்து அத வந்து ப்ராப்பரா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல கிளியரா இருந்திருக்கணும். இப்ப என்கிட்ட கேட்டா ஒரு அம்மாவா ஒரு எனக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ண படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்ளோ ஸ்பெண்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். இதுவே எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சா தாராளமா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பேன். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி போனோம்னா, முன்னெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வேற. இப்பல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட். இந்த இந்த அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷன் அண்ட் மெடிசின் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹியூமனோட நீட்ஸ். ஸோ இதையெல்லாம் கூட யாராவது அதாவது நம்ம வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா கூட, ஒரு ஏரியாவுக்கு ஒரு டிஸ்பென்சரி வைக்கலாமே, கவர்மெண்ட் டிஸ்பென்சரிஸ்.
பெர் மந்த் வந்து ₹2500 வந்து நம்ம எல்லா ரேஷன் கார்டுக்கும் குடுக்குறோம் இல்லையா? எல்லாருமே ஒன் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாலே அந்த 1000லேருந்து ₹2000 ஈஸியா காலியாயிடும். அதுக்கு பதிலா ஒரு டிஸ்பென்சரிஸ் வச்சு பேசிக் ஒரு சின்ன சின்ன நமக்கு வரக்கூடிய ஃபீவர், வாட்டெவர் மேபி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்பென்சரி வச்சு ஃப்ரீயா வந்து இதுக்கு ஒரு ஹைஃபையான ஒரு இது குடுக்கலாம் இல்லையா? பட் அதுக்கெல்லாம் ஏன் யாருமே முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு ஜாப் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணலாம். கவர்மெண்ட்ஸ் எடுத்து அவங்களோட ப்ராப்ளம் என்ன அதே மாரி சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ வந்து அவங்களோட எஜுகேஷன்ல ஒன் ஆஃப் த பார்ட்டா கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமே! எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பனே! பட் இதெல்லாம் ஏன் யாருமே திங்க் பண்ண மாட்றாங்க? இதெல்லாம் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதையெல்லாம் வந்து விஜய் தான் பண்ணணும். இல்ல அதர் பார்ட்டிஸ் தான் பண்ணணுன்றது இல்ல. பட் இங்க கன்சர்ன் என்ன அப்டின்னா, நம்ம எல்லாருமே என்ன இருக்கு, என்ன இல்ல, நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணல. அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் நம்ம எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போயிட்டோம். சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள போயிட்டு, நம்ம இது எல்லாத்தையுமே கட கட கடன்னு பண்ணி முடிச்சுட்டோம். த ரியல் கேம் பிகின்ஸ் நவ்.